गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூராங்கத கங்கனோத்தமமகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாமோ மூர்த்தியும் தவார்த்திச்சிதமோ. கண்ணன் உத்தவர நந்தகோகுலத்துல போய் அவர்களுக்கு தன்னுடைய நிலைமையை தூதாக சொல்ல சொல்லி அனுப்ப அவரும் மதுராபுரியிலிருந்து கிளம்பி நந்தகோகுலத்துக்குள்ள நுழையிறார். அப்படி நுழையும் போதே அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் கன்றுகள் எல்லாம் அது கூப்பிடுறது கூட கண்ணா கண்ணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பாவம். யமுனா நதியை தாண்டும் போதே அங்க இருக்கக்கூடிய கரிஷ்யதீதி கிருஷ்ணகா அப்படின்னு கண்ணனுடைய திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய ஆகர்ஷணம் இதெல்லாம் அவருக்கு அந்த ஊர் எல்லையிலேயே நந்தகோகுலத்துல பிரமிக்க வச்சுடுத்தான். ஆச்சரியப்படுறார். அவர் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி நந்தகோபுரை போய் பார்க்க போறார். கண்ணனுடைய தூதுவராக தன்னை அறிமுகப்படுத்திக்க போறார். இந்த ஒரு பரிணாமத்தில் 76வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி கம்பீரமா குருவாயூர்ல துவங்கிட்டார். குருவாயூரப்பா त्वल्माकात्म्य प्रतिमपि सुनो गोकुलं प्राप्य सायं त्वद्वाहार्ताभिर्बहुसरमयामास नन्दं यशोदां प्रातर्दृष्ट्वा मणिमयरतं संगीता पङ्कजाक्ष्यकां श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्या समीयुगो. நந்தகோகுலத்துக்குள்ள அப்படி உள்ள நுழையச்சையே பசுமாடு கன்றுகள் எல்லாம் அந்த ஒரு வேளையில கண்ணா கண்ணான்னு கூப்பிடக்கூடிய ஒரு நாம சங்கீர்த்தனம். எல்லாரும் தயிரையும் பாலையும் கடைஞ்சிருக்கிற கோபிகைகள் எல்லாம் அப்ப கூட கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லிண்டே கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு அவனுடைய ஞாபகமாகவே இருக்கிறத பார்த்தாளாம். குருவாயூரப்பா எப்படி பலவிதமான திவ்ய கஷேத்திரங்கள்ல ஏன் உதாரணமாக குருவாயூர்ல எடுத்துட்டாலே கோயிலுக்குள்ள நாராயண 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 நாம சங்கீர்த்தனமும் பாகவத பாராயணமும் நாராயணீய பாராயணமும் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணா குருவாயூரப்பா உன்னி கிருஷ்ணா என ரட்சிக்கனேன்ற ஒரு திருநாமம் எப்படி பக்தியோட கேட்டு இருக்குமோ அதே போல தொன்மாகாத்மிய பிரதிமபி சுனம் கோகுலம் பிராப்ய சாயம் உன்னுடைய மகாத்மியமாகவே இப்ப நீ விக்கிரகமா இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரங்கள்லயே அப்படி இருக்குன்னா நீ வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல துவாபர யுகத்துல இந்த ஒரு பக்தி பரிமளம் வெளியில வீசக்கூடிய ஒரு காட்சிக்கு கேட்கவா வேணுமா? நேர உத்தவர் நந்த பவனமான நந்தகோகுலத்தில் அவருடைய வாசல்ல நின்றார். வாசல்லையே நந்தகோபர் வந்து வரவேற்றார். அவருக்கு பலவிதமான உத்தமமான ஆகாரங்கள்லாம் அளிச்சார். உத்தவரே எல்லாரும் சௌக்கியமா பாகவதம் பேசித்து அபிஸ்மரதின கிருஷ்ணோ மாதரம் சுகிருத சகேனே கோஹோபன் ரஜல் சத்மநாதம் காஹவோ பிருந்தாவனம் கிரிமோ. நந்தகோபர் கேட்டார்,
கண்ணன் சௌக்கியமா இருக்கானா, எங்க குழந்தை நன்னா இருக்கானா, அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லையே. அந்த வசுதேவர் தேவகியெல்லாம் எப்படி இருக்கா? அந்த கண்ணன் எப்பவாவது என்ன நந்தகோபரை பத்தியோ யசோத பத்தியோ பேசுறானா? நீங்க தான் அவருடைய உயர்ந்த சிநேகிதராச்சே. கோகுலத்தில் இருக்கிற தன்னுடைய பசுமாடு, கோவர்தன மலை இதெல்லாம் நினைக்கிறானா? ஒன்று சொல்றேன் உத்தவரே, நந்தகோபர் சொன்னானா, கர்கர் வந்து மதுராபுரியிலேருந்து அவனுக்கு பேரை வச்சார். பேரை வச்சவரே உங்க ஊர்லேருந்து தான் வந்தார். அவர் அப்பவே அவனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் உங்களோட இருப்பான், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் அவன் வளர போயிடுவான், அதனால ரொம்ப பாசத்தை அவன்கிட்டக்க வைக்காதீங்கன்னு சொன்னார். இருந்தாலும் அவன் செயற்கரிய காரியங்கள்லாம் பண்ணுவான், நீங்களே பிரமிச்சு போயிடுவேன்னு சொன்னார். இப்பதான் எனக்கு புரியுறது, ஆச்சாரிய சிரேஷ்டரான கர்கர் சொன்னது உண்மைத்தான். காளிங்க நர்த்தனம் பண்ணா, கோவர்தனகிரியை தூக்கினா, பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணான். அவர் சொன்னது போலவே ஒரு காலகட்டத்தில் எங்களை விட்டு அவன் கிளம்பி வேற இடத்துக்கும் போயிட்டானே அப்படின்னு அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகமாகவே குருவாயிரப்பா தொத்வார்த்தாபிர்பகுசரமயாமாச, உன்னுடைய பேச்சாகவே நந்தகோபர் பேசிட்டு இருக்கார். அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு உத்தவர் அவரிடத்துல எப்படி பேச ஆரம்பிக்கிறது, கண்ணனிடத்துல நான் போய் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் நந்தகோபர் பேச ஆரம்பிச்ச பேச்சுக்கே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுன்னு இருக்கார்ன்ற பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய விஜயராகவ பெருமாளை மூலமூர்த்தியாக தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் அவருடைய விமானத்தினுடைய ஒரு தரிசனம், அனைத்து திசைகளிலேயும் அமர்ந்த திருக்கோலத்திலே கருடன் இங்கே பரிமளிக்க, சில சுதை சிற்பங்கள், நின்ற திருக்கோலத்திலே வராகமூர்த்தி, கோதண்டம் ஏந்தி கொண்டு ஸ்ரீ ராமன் மட்டும் ஏகாந்தமாக காட்சியளிக்கின்றார். குடையோடு வாமனன் என்று தசாவதார சிற்பங்களுடன் ஹயக்ரீவருடைய திவ்ய தரிசனத்தையும் விமானத்திலே நாம் அடைந்து மூலஸ்தானத்தை நெருங்கிவிட்டோம். ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்களாக திருமாலைகளை சார்த்தி கொண்டு திருமாலை தரிசிக்க நமக்கு உத்தரவு தர அனுமதி பெற்ற ஆனந்தத்தில் இதோ விஜயராகவரை மூலவராக தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஆகா, பிரகாசமான ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு திருமேனி, உன்னதமான கல்பதித்த திருமண் காப்பு திருமுகத்தை அலங்கரிக்க நீண்ட நாசி, உயர்ந்த நேத்திரம், முத்து மாலை, கெம்புக்கல் பதக்கத்துடன் விஜயராகவன் பூமாலைகளையும் தான் சார்த்தி கொண்டு நம்முடைய வினைகளை களையுமாறு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றான். உணர்வாரா உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வாரா உன் உருவந்தனை என மெய்சிலிர்த்து நாம் சேவித்துக் கொள்ளுகின்றோம். அபயகஸ்தம், வேண்டியதை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தம், அஷ்டபந்தனம் செய்யப்பட்ட தாமரை பீடத்திலே திருவடிகள் அகன்று கம்பீரமாக நமக்கு தரிசனத்தை அளித்து நம்மை அகலகில்லேன் என்று சரணமடைய வைக்கின்றது. ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி மரகத வல்லியாக சாந்தமான திருமுகத்துடன் திருமாங்கல்யம் பளிச்சிட நமக்கு சௌமாங்கல்யத்தோடு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். மின்னை இருசுடரை வெள்ளரையுள் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை மேல் பாதியில் இப்போது ஸ்ரீதேவியாக தரிசித்துக் கொள்ளுகின்றோம். மற்றொரு புறத்திலே பூமாதேவியும் நின்ற திருக்கோலத்திலே மஞ்சள் பட்டுடுத்தி மஞ்சள் சரடு திருமாங்கல்யத்துடன் கெம்புக்கல் பச்சைக்கல் ஆபரணத்துடன் வலது கரத்திலே தாமரையை விக்கிரகத்திலேயே ஏந்தி கொண்டு நமக்கு காட்சியை அளிக்க இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை பெற்ற ஆனந்தத்தோடு நாம் நாராயணியத்தின் 76வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம். நந்தகோபர் அடுக்கடுக்கா கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கார். கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டே இருக்கச்சே ஒரு காலகட்டத்தில் உத்தவர் அவரை அப்படியே நிறுத்தினாளாம். கண்ணன் சௌகரியமா தான் இருக்கான். நந்தகோபரே, நீங்க அவன் பேர்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரேமை, ஒரு பாசம், யசோதம்மாவுக்கு அவனை வளர்த்த ஒரு பெரிய அந்த ஒரு கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம், இதெல்லாம் எனக்கு புரியுது. எப்பவுமே பெற்றவர்களை விட வளர்த்தவர்களுக்குத்தான் பாசம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவா. ஆனா ஒன்னே ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும் நந்தகோபரே,
கண்ணனை பொறுத்த வரைக்கும் யார் உத்தவர் சொல்றாராம், அந்த வேலைக்காகத்தானே கண்ணன் இவரை அனுப்பியிருக்கான். அவனுக்கு பிரியன் அப்பிரியவன்னு ஒத்தனமே கிடையாது. அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அவனுக்கு எல்லாரும் வேண்டியவாத்தான். அனைத்து ஜனங்களையும் தங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை சமமா பார்க்கிறான். அதனால உங்களுக்கு கொஞ்ச காலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான். அவனை வளர்த்தேள், நீராட்டினேள், திருமணம் பண்ணி வச்சேள். யசோதம்மா நாக்கையே வழிச்சா, உரிமையோட கட்டி போட்டா ஒரு உரலுக்குள்ள. அவனுடைய பால லீலைகள்லாம் நீங்க பார்த்தேள். கோவர்தனத்தை அவன் தூக்கிண்டு நின்றதை 7 நாட்கள் கோவிந்த திருநாமத்தோடு அவனை பார்த்தேள். பாம்பு பேர்ல நர்த்தனம் ஆடின காளிங்க நர்த்தனம் உங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் தேவகி கிடைச்சதா? வசுதேவர் கிடைச்சதா? இல்ல நான் உள்பட மதுராபுரியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைச்சதா? பண்ண வேண்டிய லீலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? லீலையா பண்றாங்க. தன்னுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கான். உள்ள வந்த உடனேயே கம்சனை வதம் பண்ணா. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தான். குருகுல வாசம் பண்றேன்னு சொல்லி நேர சாந்தீவனி மகரிஷி இடத்துல போனா. குருகுல வாசத்தை முடிச்சிருக்கான். மறுபடியும் இப்பத்தான் வந்திருக்கான். வந்தவனுக்கு கூட இன்னும் சில காரியங்களை முடிக்கணும்ன்ற ஒரு சிந்தனையாகவே இருந்துருக்கு. கம்சனுக்கு வேண்டியவர்கள் இன்னும் இவனோட யுத்தம் பண்ணி கண்ணனை அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்துருக்கா. அவர்களை அழிக்க வேண்டிய பொறுப்பும் கண்ணனுக்கு இருக்கு. அதனால அவன் பேர்ல பாசத்தை வச்சிருக்கக்கூடிய நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு குருவாயூரப்பா அந்த உத்தமமான உத்தவர் இவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி சமாதானப்படுத்திண்டே இருக்கச்சே, ராத்திரி முழுக்க பொழுது போனது தெரியாமையே உன்னுடைய வார்த்தைகளையே அவர்கள் பேசியிருந்ததுனால பிராத காலத்துல பொழுது விடிகிற சமயமா. அப்ப நந்தகோபர் யசோத எல்லாருக்கும் கொஞ்சம் உறக்கம் வருது, கொஞ்சம் அமைதியாராராம். ஆனா குருவாயூரப்பா அப்ப அந்த உத்தவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா 5 லட்சம் குடி பெண்களான கோபிகை பெண்கள் பிராத காலத்துல எழுந்து தயிர் கடையிற சமயத்துல கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு ஜெயதி தே தீகம் கிருஷ்ணாக ஜன்மனா விரஜக ஷயத இந்திராக கிருஷ்ணாக சஸ்வதத்ரகி दयित दृश्यतामो कृष्णा दीक्षु दावक त्वयि धृता सवः कृष्णा त्वां विचिन्वते. தயிர் கடைச்சே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 5 லட்சம் பேர் இப்படி பாடினா எப்படி இருக்கும்? பிரமிச்சு போயிட்டார் உத்தவர். தன்னுடைய கர்வமெல்லாம் அடங்கினா மாதிரி அப்படி எழுந்து நின்றுண்டார்ன்ற பரிணாமத்துல உத்தவருடைய பக்தியோட இந்த ஒரு ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் மேல்பாதியிலே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராகவ பெருமாளின் திவ்ய காரத்தையோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள பிள்ளைப்பாக்கம் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாளின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன்னா